ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா துபா. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு ஜானும் மோனாவும் 2 பேருமே ஊருக்கு கிளம்புறாங்க இன்னைக்கு. அதனால இன்னைக்கு ஸ்பெஷலா தடபுடலாம் சமையல் செஞ்சுட்டு நம்மளும் எங்க போறோம், தாமரம் வீட்டுக்கு போறோம். ஓகேங்களா, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. எல்லாமே மண்டே தான் வருவாங்க. அதுக்குள்ள நம்ம சண்டே கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. போய் அங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கால் செத்து போச்சு. அதுக்குள்ள இங்க வேலைக்கு ஆள் பிடிக்கணும், பாத்திரங்கள் வந்து கொண்டி. மத்தபடி வீடு பெருக்கிறதுக்கு வீடு துடைக்கிறதுக்கெல்லாம் நாங்க 2 பேரே செஞ்சுக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் ஆச்சுல்ல. பாத்திரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கழுவ முடியல. அது கழுவி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா, கை ஃபாஸ்டா வேலை செய்ய மாட்டேங்குது. மத்தபடி குக்கிங் அதெல்லாம் நான் எப்பயும் போல கடகடன்னு கரெக்டா செஞ்சிடறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ள வரும்போது, அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சமைக்க போறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஐடியா கொடுத்துருந்தீங்க போல, இங்க வந்துட்டு ஏதோ கட்டிங் பேட் மாதிரி ஃபோல்டிங் டேபிள் இங்க வச்சு. அது ஆல்ரெடி நாங்க யோசிச்சு வச்சிருந்தது தான். இன்னும் அவங்க வரல இல்ல, வந்தாதானே அந்த இன்னும் நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணிக்கலாமா நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். ஏன்னா இங்க வைக்கிறதுக்கு வந்து இப்படி நேரா இருந்துட்டா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் இந்த பக்கம் வச்சு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுன்னு இருக்கேன். பாப்போம், அவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்டீரியர் கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஈஸியா செஞ்சு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இந்த பக்கம் என்னால திரும்பி இப்படி நிற்க முடியல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ இந்த சிங்க் இங்க போட்டிருக்கவே கூடாது, வெளியில கூட இந்த சிங்க்ல நார்மல் சிங்கே போட்டிருக்கலாம், இதுதான் உனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றாங்க. ரொம்ப லென்த்தியா இருக்குதுல்ல, அதனால சொல்றாங்க அதுதான் டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா நான் வந்து வெளியில தான் என் பாத்திரம் மோஸ்ட்லி கழுவ போறேன். இங்க நம்ம வெஜிடபிள்ஸ் கழுவுறதுக்கு நம்ம வாஷ் மிஷின் ஹால்ல குடுக்கல. அதனால நான் யோசிச்சேன், சரி ஓகே இங்க யாருனாவது வந்தாங்கன்னா கை கழுவ டீசெண்டா இருக்கும்ல, கொஞ்சம் நீட்டா வச்சிருப்போம்ல. அதுனா கொஞ்சம் குப்பை மேடு மாதிரி ஆக்கிடுவோம் நம்ம. இதுனா கொஞ்சம் பார்த்து பார்த்து பதனமா யூஸ் பண்ணுவோம்ல. இந்த நாவெல்லாம் சீக்கிரம் உடஞ்சிரும் அப்படிங்கிற பயம் இருக்குல்ல. சரி, இன்னைக்கு என்னென்னலாம் செய்ய போறோம்? நோ நான்வெஜ், பியூர் வெஜ்ல தான். ஏன்னு பாத்தீங்கன்னா நானும் மாப்பிள்ளையும் வந்து வெஜ் தான். ஸோ அதனால வெஜ்ல தான் நம்ம பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் வெஜ்ல இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் செய்ய போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள் பிரியாணி. எஸ், ஓகே. என்ன போட்டு? சோயா பிரியாணி. சோயா, பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்யறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எவர் உங்களுக்கு நான் குக் பண்ணி கொடுக்க போற விஷயம். ஆமா, நானே இப்போ நேத்து தான் பேசிட்டு இருந்தேன் பேபிகார்னை பத்தி. பேபிகார்ன் காட்டு. பேபிகார்ன் மஞ்சூரியன் பண்ணு, புரியுதா? பேபிகார்ன் சில்லி போட போறேன். இப்ப சில்லி வேணாப்பா, சில்லி தான்ப்பா கிறிஸ்பியா சுக்குன்னு. ஐயோ, சில்லி நேத்து தான் சில்லி சாப்பிட்டோம். வடை இருக்குது இல்ல, அதனால வேணாம் விடு. வடையை மறந்துட்டேன் நீங்க. வாழைப்பூ வேற இருக்கு, வடை இருக்கு. வாழைப்பூ வடை கொஞ்சம் காரம் கம்மியா இருந்தது அப்படின்னாங்க. அந்த காரம் கொஞ்சம் சாப் பண்ணி கிரீன் சில்லியை போட்டு வடையை சுட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன வேணும்? கோபியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதெல்லாம் கேட்காதப்பா. எனக்கு ஒரு கோபி மஞ்சூரியன்னா ஒன்றும் பெரிய இது இல்லப்பா. வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு பண்றது தான். 65 மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும் ஆயில போட்டு. ஆமா, பொரிச்சு எடுத்துட்டு தான் வந்து அது இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இப்ப சும்மாவே பண்ண முடியாது. நீ பொரிக்கவே வேணாம், அப்படியே பண்ணிடுன்னு வேணாம். அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நல்லா இருக்காது. இப்ப வந்து நம்ம வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணிட்டு அப்புறம் மீட் பண்ணுவோம். என்ன நீ இது பண்ணுவல்ல, பெல் பெப்பர் சிக்கன். பெல் பெப்பர் சிக்கன்ல இது பண்ணுவ, ஏதோ ஒன்று பண்ணுவ. ஹனி சிக்கனா, டிராகன் சிக்கன், அதுதான். அவள் தான் பேசாம டிராகன் சிக்கன் மாதிரி பண்ணிடு, அவள் தான். ஆனா ஜாலியா இருக்கு சிக்கன். பாத்திரங்களுக்கு மட்டும் தான் எனக்கு கஷ்டமா இருக்குது, மற்றபடி ஜாலியா இருக்குது. குக்கிங் கூட எப்பயும் நாம அங்கேயும் நான் குக் பண்றது தானே, அதனால எனக்கு பெரிய விஷயமா தெரியல. பாத்திரங்கள் ஒரு ஒண்ணுதான் நமக்கு அப்படியே. அது 3 வேலையும் கழுவுற மாதிரி இருக்குது. 3 வேலை எப்படி சாப்பிடுறோமோ அந்த மாதிரி 3 வேலையும் பாத்திரம் கழுவுற மாதிரி இருக்குது. பாருங்க எவ்வளவு பாத்திரம் கழுவி. இங்க கொஞ்சம் பாத்திரம் எப்படி கழுவி கடை வச்சிருக்கிறேன்னு பாரு. இதெல்லாம் எடுத்து அடுக்கணும் தான் ரேக்ல, அதனால எப்படி எரிஞ்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. இங்க கொஞ்சம் எரிஞ்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி பாரு எவ்வளவு பாத்திரம் கழுவி வச்சிருக்கேன். ரேக் இருக்குதுப்பா. மக்களுக்கு காட்டு, நீ நான் எவ்வளவு வேலை செய்யறேன்னு மக்களுக்கு காட்டு. நாங்க பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் கழுவி வச்சிருக்கேங்க. இந்த சிங்க் போட்டது ரியல்லி வந்து பயங்கர யூஸ்ஃபுல் தான் இல்ல, பயங்கர யூஸ்ஃபுல். ஆனா இந்த சிங்கை விட வெள்ளி சிங்க் தாங்கப்பா லுக்கு வேற லெவல்ல இருக்குது. எல்லாருமே இதை விட்டுட்டு அதான் சூப்பரா இருக்கு சிங்க் ஐடியா அப்படின்ட்டு. எனக்கு எப்பயுமே வெளியில கொஞ்சம் இடம் வேணும்னு நினைப்பேன். கொஞ்சம் வெளியில உட்காந்து காஃபி குடிக்கிறதுக்கு, படிக்கட்டுல உட்காந்துன்னு ஜாலியா ரிலாக்ஸ் பண்றதுக்குலாம் நமக்கு கிச்சன்ல படிக்கட்டு இருந்தாதான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது எனக்கு. ஏன்னா நாங்க அப்படியே வளர்ந்துட்டோம் வில்லேஜ்ல. எங்க ஊர்ல எல்லாம் அந்த மாதிரியே இருந்து நாங்க பழகிட்டோமா.
என்னதான் வீடு கட்டினாலும் அதுல கொஞ்சம் நம்மளோட கிராமத்து ஸ்டைல திணிக்கலன்னா நமக்கு தூக்கம் நல்லா வராது. ஆமா தூக்கம் வராது. சரி கிடுன்னு செய். என்னப்பா என்னென்னலாம் பண்ணப்பா இன்னைக்கு மாப்பிள்ள ஊர்ல காலி ஆனதுக்கு அப்புறம் வந்து எடுக்கிற பாத்தியா? நீ தானே காலி பண்ண, மத்தவங்க சாப்பிட்டு தானே இருக்கிறோம். இல்ல எல்லாமே ஃபுட்டால கம்மி ஆயிடுச்சு. மாப்பிள்ள வந்திருக்கிறாருன்னு என்னென்ன விதவிதமா செஞ்சேன். ஆனா மாப்பிள்ள எதையும் சாப்பிட மாட்டேன்ட்டாரு. நீ செஞ்சது எதுவுமே சாப்பிடல போல் இருக்கு மாப்பிள்ள. மெயின் டிஷ்லாம் மட்டன்லாம் செஞ்சுக்கிற, சிக்கன்லாம் செஞ்சுக்கிற. ஏன் மாப்பிள்ள மட்டன் சாப்பிட மாட்டேன் சிக்கன் சாப்பிட மாட்டேன்ட்டீங்க? இது பாரு, நீங்க பாப்பா கூட சேர்ந்துட்டீங்க பாத்தீங்களா, அது எங்க உட்காந்துக்குது பாருங்க. நேத்தும் அப்படிதான் உட்காந்து சாப்பிட்டு இருந்தது. வேற வழி இல்லையே இப்போதைக்கு. ஆமா, இன்னும் டைனிங் டேபிள்லாம் எதுவும் போடல, நம்ம சேரே இல்லை உட்கார்றதுக்கு, நின்றுனே இருக்கிற மாதிரி இருக்குது. 40 days ஒன்லி வெஜிடேரியன் தான் ஓடும். அதனாலதான் முட்டைய வெஜிடேரியன்ல சேர்த்துட்டேன். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே சேர்த்துட்டேன். நான் அதுவே சாப்பிட மாட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஐயோ முட்டை கூட இல்லாம நம்ம முடியாத ஆண்டவரே அப்படின்ட்டேன். ஆனா இது சூப்பரா இருக்குது இல்ல எதுல? ஆனா சீரியஸாவே சூப்பரா இருக்குது இது. வேற நல்லா இருக்கா? ஆமா ஆமா. அதான் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் இருக்குது. காம்பினேஷன் சாதா நேரத்துல கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி சாப்பிட்டாதான் உண்டு வெஜிடேரியன்லாம். அப்பளம், இந்த ஃப்ரை, கீ கூட ஊத்தி கீ சாம்பார் வேற லெவல்ல இருக்கும். செகண்ட் ரவுண்ட் போயிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது. வேற லெவல்ல பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு. சூப்பரா போகுது. இப்போதான் அந்த வெஜிடேரியனோட அருமை தெரியுது. இந்த 40 டேஸ்ல எல்லாம் நிறைய வெஜிடேரியன் டேஸ்ட் பண்ணலாம் நானும் முடிவு எடுத்துக்கிறேன். அதனாலதான் நேத்து பன்னீர் புலாவு எல்லாத்தையும் சாப்பிட்டேன் நானு விதவிதமா. பேபிகார்ன் மட்டும் இன்னும் எனக்கு பிடிக்காது பேபிகார்ன். ஆனா அதை ட்ரை பண்ணேன். நல்லா இருக்கும். ஆக்சுவலா நல்லா இருக்கும். ஸ்வீட்டா நல்லா இருக்கும். ஆமா, பேபிகார்ன் ஏன் எனக்கு பிடிக்காது அப்படின்னா, அது வந்து மொறுமொறுன்னு இருக்காது. நான் ஸ்டார் ஹோட்டல்லயே சாப்பிட்டுருக்கேன் நானு. அது ஸ்வீட் கார்ன். அது வச்சு என்ன பண்ணலாம்? ஃப்ரைடு இது இப்போ பாபிக்கு போனா நான் பண்ணி கொடுக்குறேன். பாருங்க, ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீ ஒண்டிதான்டா சிக்கன் சாப்பிடுற. அம்மாவோட 40 டேஸ்க்கு இருக்க போறேன்ச்சு. ஆனா எப்படி வக்கனையா வச்சு நக்குது பத்தியா சிக்கனையும் மட்டனையும். மாப்பிள்ள ஷேரனு இவரு 3 பேர் தான் வந்து 40 டேஸ் 10 டேஸ் இது பண்றாங்க அப்படின்னு. நீங்க லாஸ்ட் இயர் சொன்னீங்களே அடுத்த வருஷம் நீங்க இருக்கிறேன்னு சொல்லி மறந்துட்டீங்களா? அது போன வருஷம் இல்ல இப்ப நீங்க ஆமா, உனக்குன்னு ஒரு டைம் வரும்போது நீ பண்ணிப்ப. ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் ஆயிடும். நீ சொல்லுவ நானும் பாஸ்டிங் எடுக்க போறேன் வேண்டுதல். அவர் வந்து அவரே வந்து இத்தனை வருஷத்துல கல்யாணம் தான் 2வது வருஷமா? 2வது வருஷம். போன வருஷம் கல்யாணத்துக்காக. ஆமா, அதுக்காக இருந்தீங்க. இப்ப செகண்ட் இயர். ரைட். ஆமா, அது அப்படியே நல்லது. ஆமா ஆமா, ஆண்டவரால ரொம்ப 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 நல்லது. 40 நாள் நம்ம வாயை கட்டிட்டு இருக்கிறது. 40 டேஸ் தவிர எல்லாமே சாப்பிடுறோம், என்ஜாய் பண்றோம். அந்த ஒரு 40 நாள் ஒரு டிசிப்ளினா இருந்தா அப்பதான் வருஷம் ஃபுல்லா ஆண்டவர் நல்லா வாங்கி கொடுப்பாரு சாப்பிடுறதுக்கு. சரி சாப்பிடுங்க எல்லாரும், நான் வரேன். ஏய் என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுப்பா சொல்லு. நைட் ஆயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் வடை சாப்பிட கூடாதுப்பா. என்ன சாமானும் வாழைப்பூ வடை சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ வடை தெரியும்பா? வாழைப்பூ வடை சொல்றோம். நாங்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு தான்ப்பா இருந்தோம். நீ தான்ப்பா வடை போடுறன்ட்டு, அதுவும் வாழைப்பூ வடை போட்டு ஆளுக்கு 2 இருந்தா போதுமான்னு கேக்குறிய? நியாயமா? சாப்பிட்டு பாருங்க முதல்ல. ஏதாவது எச்சு கம்மி இருந்தா நாளைக்கு அதை எடுத்து கொடு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா? அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது இல்ல இது பண்றதா கொஞ்சம் ஸ்பைசஸ் மட்டும் கம்மியா இருக்க மாதிரி போகுது. ஸ்பைசஸ் நாளைக்கு ஆட் பண்ணலாமான்னு பாருங்க. உள்ளுக்குள்ள ஒழுங்கா வெந்தாம தெரியல பாரு. உப்பே இல்லப்பா. கம்மியா இருந்தா பிரச்சனை இல்ல. காரம் தான் இல்ல எனக்கு. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு அரைக்கணும். ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா? இல்ல
மாங்காய் சாப்பிடுவாங்க தெரியுமா, உப்பும் காரமும் கொட்டி தொட்டு அந்த மாதிரி தான் சாப்பிடணும் போல் இருக்குது. ஸ்பைசஸ் கம்மியா இருக்கு அதுதான். அதனால நாளைக்கு கரெக்ட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு வந்து சாப்பிடுங்க. இதை நாளைக்கு கரெக்ட் பண்ணி அந்த மாவை ஓகே நோண்டினுக்கிறேன். திங்ஸ் வேணுமா இருக்கு. களி வச்சா மட்டும் பத்தாது, எத்தனை போய் வைக்கணும் அதை. கழுவி மட்டும் மானாவாரியா கழுவி வச்சுடுற. சரி நீ இன்னும் அவ்வளவு சைலண்டா செய்யற, என்ன செய்யறேன்னே சொல்ல மாட்டேற. அதான் சொன்னேன். ஓ சொல்லிட்டுமா? ஓகே ஓகே ஓகே. முடியல ஃப்ரெண்ட்ஸ். காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு வேலையா தான் போகும். வேலை செஞ்சுனே இருக்கேன் தீர மாட்டேங்குது. வா இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே போகணுமாமா. அப்படி இல்லப்பா, இது எப்படி தெரியுமா, ஆள் கிடைக்கல, அதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை. ஆமா, இப்ப பாத்திரம் தைக்கிறதுக்கு மட்டும் ஆள் கிடைச்சிச்சுனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரிலாக்ஸா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்திரம் கழுவணும் ஒரு இது இல்லை, இது எடுத்து வைக்கிறது தானே, அது கூட எடுத்து வச்சுக்கலாம். என்னப்பா பண்ணிருக்கிற இப்போ? இப்போ பாரு, கேரட்டு பீன்ஸ் இது போட்டேன், சோயா போட்டேன். இது கொஞ்சம் அப்படியே வெந்து நெருக்கட்டும், ஓகேவா? அதுக்குள்ள பட்டாணி ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். ஏப்பா பட்டாணி இது உள்ளே போடுப்பா. வேகாதுப்பா, டார்ச்சர் பண்ணின்னு இருக்கும்பா, ரொம்ப நேரம் எடுக்கும்பா. ஒரு விசில் விட்டேன்னு வையேன், ஈஸியா இருக்கும். ஆனா இங்க ஜாலியா இருக்கு. ஆனா என்னன்னா வேலை பெண்டு நிமிருது, என் வயிறுலாம் போட்டுச்சு. யாராச்சும் இத்தினோண்டு பட்டாணிக்கு இவ்வளவு பெரிய விசில் குக்கர் வைப்பாங்களாப்பா? என்னப்பா கலர் போகுது? என்னப்பா சாயம் போட்டிருக்காங்க இதுக்கு? அங்க வாங்குற பட்டாணி கூட இப்படி இருக்காதேப்பா. பட்டாணி சரியில்லை. அந்த இப்ப சீசனுக்கு வருங்க ஒரு பட்டாணி, அவங்க ஒரு சிலர்லாம் அந்த சீசனுக்கு வரும்போது 2 கிலோ 3 கிலோன்னு வாங்கி உரிச்சு வச்சுப்பாங்களாமா. ஆக்சுவலி அந்த பட்டாணி இருக்குது, உரிகிற பட்டாணி இருந்தது. நான் அது ஒரு வேலையா போட்டு உரிச்சுன்னு இருக்கணும்ட்டு தான் நான் இதை வாங்கினேன். இது பண்ணி வச்சிருக்கலாம்ல, டப்பால போட்டு வச்சா 1 வருஷம் வரைக்கும் ஃப்ரீசர்ல போட்டா கிடவே கிடாதுப்பா. அது இப்போ ஒரு வேலையா வச்சு உரிச்சுன்னு இருக்கணுமேன்ட்டு தான் நான் வாங்கல. அங்க வாங்கி உரிச்சு எடுத்துட்டு வந்து டப்பாக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டைம் நம்ம உரிச்ச டப்பாவை போட்டு ஒரு சில என்ன சரி பிரியாணி என்ன ரைஸ்? பாஸ்மதி ரைஸா? பாஸ்மதி ரைஸ் தான். பட்டாணி பைத்தியம்னு நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா? நானே அப்படிதான் பட்டாணி போட்டு, பட்டாணியும் முட்டையும் எதுல போட்டிருந்தாலும் சாப்பிடுவேன், பெச்சே இல்லாம சாப்பிடுவேன். அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் நான் பாத்திருக்கேன். ஃப்ரீசர்ல வந்து 10 கிலோ வாங்கி அவ்வளவு வாங்கி ஃப்ரீசர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்காங்களாப்பா. ஃப்ரீசர்ல 1 வருஷம் ஆனாலும் கேடாதாமாப்பா. அடுத்த சீசன் வரைக்கும் அப்படி சேவ் பண்ணி வச்சுப்பாங்களாம். நான் பாத்திருக்கேன். இப்ப இது வந்து என்னன்னா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஓகே, இது இப்படி மூடி இருக்கட்டும். அவ்வளவுதான், பிரியாணி ரெடி ஆயிடணும். 10-15 நிமிஷத்துல. செஞ்சியா? என்ன வேலை? புதினா உரிக்க சொன்னேன், நான் உரிச்சுதான் இருக்கிறேன். பேபி கார்ன் ஃபர்ஸ்ட் டைம் பேபிமா preparing பேபி கார்ன் மஞ்சூரியன். நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் எல்லாமே, நீங்க சாப்பிடுறது. ஆமா, பேபி கார்ன் எனக்கு ஹோட்டல்ல போனா கூட பேபி கார்ன் எடுக்கவே மாட்டேன் நான். என்னடா இது நல்லா இருக்குது அப்படின்னு கம்முன்னு விட்டுருவேன். ஆனால் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் சொல்லுவாங்க இது பேபி கார்ன்லாம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நான் நிறைய வாட்டி ஹோட்டலில் எடுத்து சாப்பிடுவேன், ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும், கம்முன்னு விட்டுருவேன். இது மாதிரிப்பா என்ன மாதிரி பண்ணணும் தெரியுமா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணணும், ஏன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நீ அவ்வளோ பெருசு பெருசாக போடாதப்பா, இல்லைன்னா இதுவாயிடுமோ, உருகிடுமோ. ஆமா, அது மெலிஸ் ஆயிடும்ல, அதனால நீ சாப்பிட்டு காட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதான் ட்ரை பண்றேன், சாப்பிட்டு பாரு. நல்லா இருந்தாலும் நான் இந்த 40 நாளைக்கு வாங்கிட்டு வருவேன். நம்ம ஊர்ல கிடைக்காதுப்பா, நம்ம ஏரியால கிடைக்காது. இங்க இந்த ஏரியா நம்ம ஏரியால கிடைக்கும், எல்லா ஏரியாலயும் கிடைக்கும். ஏன் கிடைக்காது? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா. நீ டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ல தான் கிடைக்கும், நீ போய் பார்க்க மாட்டேன்ற. இங்க சாதா ஸ்டோர்லயே கிடைக்குது. நோ फ्रेंड्स, காலையில நம்ம மேஸ்திரி அண்ணாவும் சரி, இங்க பிளம்பர் எலக்ட்ரிஷியன் வரவங்க எல்லாரும் சரி, எல்லாருமே காலையில வாக்கிங் போவாங்க. ஆமா,
எல்லாருமே தான் வாக்கிங் போகிறாங்க, நம்ம தான் போகிறதில்ல. நம்ம இங்கே ஏறி ஏறி நடந்தாலே அது மிகப்பெரிய வாக்கிங் தான்ப்பா. கையை அறுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன், சொல்லு. இங்க இந்த பக்கம் வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாம் ஏன் ஹெல்த்தியா இருக்காங்கன்னா இதுதான் மீனிங், புரியுதா? அவங்க எல்லாம் காலங்காலத்தால 6 மணிக்கு 7 மணிக்கு 5 மணிக்கு எல்லாம் வாக்கிங் போவாங்களாம். அவங்க சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்லையே, அப்ப சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க தான் கெட்டு குட்டி சேவரா இருக்கிறோம். இப்பதான் வந்து அந்த ஒரு அவேர்னஸ் புரியுது மக்களுக்கு. ஹெல்த் முக்கியம், சாப்பிடுறது முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது தான் முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் இடையில எல்லாரும் ஹெல்த்த மறந்துட்டாங்க. நீ சொல்ற வாக்கிங் போற பர்சன் எல்லாமே நைட் எல்லாம் ஃபுல் டைட்ல தூங்குவாங்க, காலையில எழுந்து வாக்கிங் போயிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது இல்ல. அதுக்குன்னு ஹெல்த் முக்கியம் இல்ல, அதெல்லாம் நம்ம தான் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு 4 வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை அலைன் பண்ணிக்கணும். மத்தியானமா எடிட் பண்ற மாதிரி, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யற மாதிரி, அப்படி நம்ம தான் அலைன். நீ இப்படியே வாயிலே வடை சுட்டுனரு, வடை சுட்டியா வடை இருந்தது என்ன ஆச்சு? வடையெல்லாம் சுடு, வாயில தான் வடை சுடுவேன் நானு அப்படின்ற மாதிரி சுட்டுனுங்கிறேன். நீனு மாவு இதுவாயிடும். எல்லாம் புது கத்தியா இருக்கா, பயமா இருக்கு. நேத்தே எல்லாத்தையும் சுட்டுருக்கலாம், எல்லாம் மாங்குன்னு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல நின்னுச்சு, நீ சாப்பிடு நான் சாப்பிடு. இல்லையே, லாஸ்ட்ல 1 எக்ஸ்ட்ரா இருந்தது, அது 1 அவன் சாப்பிட்டான். மௌலி எப்படி இருக்குன்னு பாருங்க. உப்பு வேற கம்மியா இருக்குன்னாங்க. ஆமா, எனக்கு உப்பு கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவங்களுக்கு இல்ல, ஜான் தான் வந்து பெங்களூர்ல அதான் அவங்க சமையல் வேற, நம்ம சமையல் வேற இல்ல. என்ன பண்ணுற, எல்லாம் முடிச்சிட்டியா? பிரியாணி ரெடி, பிரியாணி ரெடி, தயிர் பச்சடி ரெடி, வடை ரெடி. அவருக்கு மெலிசா வேணுமாமா. அதான் நேத்தே சொன்னாரு. இல்ல நீ செய்ய போறேன்னு தெரிஞ்சவொன்னு திரும்பி வந்து சொல்லிட்டு போயிட்டாரா, அத்தை மெலிசா போடுங்கன்ட்டு. அதெல்லாம் சொல்ல, நேத்தே சொன்னாரு அப்படின்ட்டு. திரும்பி குண்டா உன்ன மாதிரியே குண்டா போடுறப்ப நிக்கணும்லப்பா இது. இப்ப தண்ணி இன்னும் எதுவும் ஆட் பண்ணல நீ? தட்டல் புடல் விருந்து. ஆமா, மெலிசா போட்டா எடுக்கவே முடிய மாட்டேன், ரொம்ப பொடியா இருக்கு. ஆனா ரொம்ப நல்லது வடையில, ரொம்ப நல்லது எதுன்னா இந்த மாதிரி வாழைப்பூ வடை, கீரை வடை, அதெல்லாம் சாப்பிட்றேன்னு சொல்லுங்க. என்னைக்காச்சும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிறேன்னா வாழைப்பூ வடையும் கீரை வடையும். கீரை செஞ்சாலே வலிச்சு நக்குவேன் நான். ஏன்பா பயமா இருக்குல்ல? சமைக்கணும்னாலே உனக்கு பயமாயிடுமே. ஏதோ சவுண்ட் கேட்டுதேன்ட்டு. பாரு, கை வரிசையா மக்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எல்லாம் 3 நாளைக்கு அவங்க அம்மா மாதிரிம்பாங்க, சொல்லுவாங்க. பாராட்டவே மாட்டாங்க. ஆமா, துவைப்பாங்க, கிளம்பிட்ட டிசப்பாயின்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க. அது நான் இல்ல பேபிப்பா, உங்க வீட்டுக்கார தான் அப்படிம்பாங்க. யாராக இருந்தாலும் சரி. ஓகே, என்ன சொல்றது, இங்க சமைக்கிறதெல்லாம் ஈஸி. ஆனா பாத்திரம் தேய்க்கிறது தான் எரிச்சலா இருக்கு. யாராவது ஒருத்தர் புடிச்சு போட்டுட்டா டிஷ்வாஷர் வாங்குங்க அப்படிம்பாங்க. அது வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். அது டிஷ்வாஷர் அட்டர் வேஸ்ட். டிஷ்வாஷர்லாம் உனக்குள்ள கத்திரிக்கா உனக்கு எட்ட மாட்டேங்குது. வாட் நெக்ஸ்ட்? காட்டு பேபி கார்ன். பேபி கார்ன் போட்டு தட்டுல வைக்கும் போது அது ஒரு இது ஒரு இது வைக்கணும்ல. ஆமா ஆமா, பேபி கார்ன் கம்மியா தான் இருக்குது. முதல்ல சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணுவேன். ஆமா ஆமா, நானே அதனால தான் 1 வாங்கினது. முதல்ல 2 தான் பில் போட்டேன், அப்புறம் இது வேண்டாங்க எதுக்கும் இன்னொன்னு அப்படின்ட்டு விட்டு வந்துட்டேன். ஒன்னெல்லாம் என்ன தெரியுமா பண்ணணும், நம்ம வந்து இன்னும் 1 மாசம் வேலை இருக்குது நம்ம வீட்டுக்கு. வேலையே முடிக்கலனாலும் பரவாயில்ல, இங்கேயே வச்சு அப்படியே வர சட்டியில வதக்குற மாதிரி இங்கே கிச்சன்ல நிக்க வச்சு உன்னை வதக்கு. நான்வெஜ்னா கூட ஈஸியா பண்ணுருவேன், வெஜ்னா பாரு எவ்வளோ ஒரு இதுன்ட்டு. அவள்தான் ஒரு சிக்கனை வாங்கிட்டு வரோம், இல்ல மட்டனை வாங்கிட்டு வரோம், ஒரு குழம்பு, வேலை முடிஞ்சு போச்சு. வந்துட்டாங்க, வாங்க வாங்க. என்னப்பா ஆமாப்பா, மஞ்சள், ஒயிட்டு, ஆரஞ்சு, வடை, ப்ரௌனு எல்லாமே இருக்குது. பாப்பா கொஞ்சம் கோல்டு, அதனால டல்லா இருக்குது பாப்பா.
ஊருக்கு போறேன் கவலை. நேற்று ஏதோ கிறுக்குத்தனமா டபக்குன்னு ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு தூக்கி போட்டு விட்டுருச்சு டிக்கெட்டை. நேத்து போட்டுச்சு, ஃபாஸ்டா போட்டுச்சு. பிரைஸ் கம்மியா நானும் கவனிக்கல. பார்த்தேன் நீங்க வரட்டும் மாமா வரட்டும் எல்லாம் மண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கோம். இன்னும் 2 நாள் 2 போயிருக்கோம். இல்லை அட்லீஸ்ட் அந்த 400 ரூபா கட்டி போட்டுருந்ததுன்னா கூட அப்படியே தெரியலையே, போட்டுருந்தே தெரியலையே. நான் தெரியாதுன்றேன், போட்டதே தெரியாதுன்னு தப்புன்னு ஆயிடுச்சு. இப்போ கூட போடல 400 ரூபாய். போட்டிருந்தா சேஞ்ச் பண்ணி நான் அதான் காலையில் வந்து கேட்டேன், இல்லை போடல அப்படின்ட்டு. போட்டிருந்தா டேட்டை சேஞ்ச் பண்ணி விட்டு போயிருக்கலாம். பிரைஸ் இல்ல. பேபி கார்ன். பேபிகான் வா அனுமான் கம்பாஸ். சட்டை போட்டு வாமா போ. இது மெலிசா தட்டா நல்லா இருக்கு. மரமரன்னு நல்லா இருக்கு அவட. அப்பவே ஃபர்ஸ்ட் ஆல்ஸ்லயே நான் டேஸ்ட் பண்ணேன். நல்லா இருக்கு. நீ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா ஃபுட் காரமே எடுக்க மாட்டேன். குடுவா ஃபுட்டா இது மாமா சொல்லிட்டு ஆல்ரெடி. நானா எவ்வளவு மிளகா போட்டாலும் பேபிகான் பேபிகான் சூப்பரா இருக்கு. ஆனா அது நறுக்குன்னு தான் இருக்குது. ஏன் அது அது அப்படிதான் மாமா இருக்கு. நறுக்கு பேபிகான் இல்ல, அது கரெக்டா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா அது மரமரன்னு ஆயிடும். ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கேருந்து நம்ம கிளம்பி நம்மளோட பழைய வீட்டுக்கு தான் போக போகிறோம். பாருங்க பெட்டி படுக்கையில பேக் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பாப்பாவும் மாப்பிள்ளையும் இப்போ ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ அதனால அவங்களை கூப்பிட்டு போய் நம்ம ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணோம். ஸோ பிஃபோர் தட் பேபிமா வந்து வெக்கப்படுது. இப்போதான் ஏன் வெக்கப்படுது அப்படின்னா, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஆயா மாதிரியே ஏறி உட்காந்துருக்குதான் கார்ல. அதுவே கேமரா பார்த்துட்டு மூஞ்ச பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி இருக்கிறேன் நான் அப்படியே மெர்சல் ஆயிடுச்சு பேபிமாவே. ஸோ அதனால நான் கேமராவே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னுட்டா. ஸோ இப்போ நம்ம நேராக போயிட்டு எல்லாரையும் இறக்கி விட்டு நம்ம தாம்பரம் வீட்டில் இறக்கிட்டு பேபிமாவெல்லாம் இறக்கி விட்டு அவன் பைக்கில் போயிட்டான். மௌலி பாப்பாவும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு போயிட்டு நேராக ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம வருவோம். சரிங்களா? அவங்களுக்கு 7 o'clock ஃப்ளைட்டு. ஸோ அதனால் அங்கே போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பேக் டு பெவிலியன் அப்படின்ற மாதிரி நம்ம தாம்பரம் வீட்டில் தான் இருப்போம். ஏன்னா இங்கே இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம கேப் கொடுக்கணும்ல. வந்து ஒரு 1 week இங்கே இருந்தோம், ஜாலியாக இருந்தது. ஸோ இருந்துட்டு இப்போ எல்லாரும் டக்குன்னு பேக் டு பெவிலியன்ற மாதிரி நாங்களும் போகிறோம், அவங்களும் பெங்களூர் போகிறாங்க. திடீர்னு நம்ம சந்திப்போம். ஓகேங்களா? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நம்ம புது வீட்லேயும் சந்திப்போம் நம்ம. ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்களாம் இப்போ கிளம்பிடுச்சு. என்னப்பா பேக் டு பெவிலியன் மாதிரி வந்தாச்சு. வந்த உடனே உன் மிஷினை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். கரன்னு எனக்கு தூக்கம் வராதுப்பா. என் மிஷினை ஓட்டலண்ணா, அங்கேயே ஓட்டாம வந்தேன். 2 தடவை ஓட்டிட்டு தான் வந்தேன். ஏன்னா அங்க பெரிய துணிகள்லாம் காய போடுறதுக்கு அங்க இடம் இல்ல. அதுக்கெல்லாம் இப்பதான் இனிமேல் தான் புதன்கிழமைக்கு மேல தான் அங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால அதுக்குள்ளே இதை இங்க இருக்கிறதெல்லாம் துவைச்சு காய போட்டு எடுத்துன்னு போயிட்டு அங்க கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணும், பிளான் பண்ணி பண்ணுவாங்க. போன வாரம் சாட்டர்டே அங்க போனோம், இந்த வாரம் சாட்டர்டே இங்க வந்துட்டோம். ஓ ஆமா, இல்ல 1 வாரம்ப்பா. 1 வாரம் அங்க இருந்தோம். மௌலிக்கு அங்க பிடிக்கவே இல்லை. டிவி இல்ல. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து கலகலன்னு இல்லையா ஏரியா, சைலண்டா இருக்குது அந்த ஏரியா. இந்த ஏரியாவில் அப்படியே எல்லாரையும் அப்படியே போறவங்க வரவங்க கிட்டலாம் குழுன்னு பேசிட்டுங்கிறான். கதவு திறந்தா 4 வீடு இருக்குது இல்ல, அவருக்கு அங்க வாசல்ல கதவு திறந்தா என்ன தெரியுது அதுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு பத்திரமா பிள்ளைங்களையும் அமுச்சு வச்சுட்டோம். அன்னைக்கு போன் அடிச்சு சொல்லிட்டோம், பிள்ளைங்களை அமுச்சு விட்டோம், அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இங்க வந்து இப்ப எல்லாத்தையும் ஏற கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் துவைச்சு துணிங்க, இதெல்லாம் துவைக்காத துணிங்க கீழே போட்டுருக்குது. எல்லாத்தையும் துவைச்சு ஏற கட்டிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு போய் தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். காலைல இவ்வளவு யானைக்கால் மாதிரி இப்படி வீங்கிடுக்குது எனக்கெல்லாம். நம்ம 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் வேலை முடியும். அதுக்குள்ள இவருக்கு வேற பர்த்டே வேற வந்துச்சு. ஐயோ இப்ப வேற அநியாயம் அக்கிரமம் பண்ணிட்டு எனக்கு இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க. நாங்களே பஞ்சத்துல இருக்கிறோம், பஞ்ச பரதேசி மாதிரி சுத்தின்னு இருக்கிறோம். இப்போ எதுவும் வாயை திறக்காம ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துன்னு குட் பாயா வந்துரு.